ஹலோ ஹியூமன்ஸ், நான் தான் ஏஐ கோபால். பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க 2 சோம்பேறிஸ். அவங்க லைஃப்பை நாளைக்கு நான் தான் கண்ட்ரோல் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹலோ ஹியூமன்ஸ், நான் தான் ஏஐ கோபால். நாளைக்கு உங்க லைஃப்பை நான் தான் கண்ட்ரோல் பண்ண போறேன். நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும். நோ ஆர்கியூமெண்ட்ஸ், நோ சீட்டிங், நோ எஸ்கேப். இப்போ போய் தூங்குங்க. காலைல 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஞாயிற்றுக்கிழமை இந்த 6 மணிக்கு எழுப்பி விட்டுருச்சு. ஓகே நண்பர்களே, எழுந்து வச்சு ரூம் எல்லாம் தூங்குறாங்க. நம்ம போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்துடும். ப்ரோவும் ஏஞ்சிருப்பாருன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், காலை வணக்கங்கள். ஏஐ கிட்ட கேட்க போகிறோம், நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோமா இல்லைனா சீக்கிரட்டாக தூங்க போகிறோமான்னு கேட்போம். மூஞ்சி கழுவிட்டு வந்து ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்கள் டேவை ஏஐ தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. வாப்ரோவோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த சேலஞ்சு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சண்டே அதுவுமா காலைல 6 மணிக்கு ஏந்திரிக்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா? அடுத்த டாஸ்க் என்னன்னு ஏஐ கிட்ட கேட்போமா? நண்பர்களே, தம்பியை பார்த்தாவே தெரியும். தம்பி தூங்கி எழுந்தது தூங்க போனதே 2 மணிக்கு. இப்போ சாட் ஜிபிடி கிட்ட கேட்போம், என்ன பண்ணுறது? தூக்கத்தில் டார்ச்சலாக அழுத்துறனே. ஷார்ட் எக்ஸசைஸ் ஃபார் 15 நிமிஷமா 10 நிமிஷம் வாக்கு போட்டிருக்கு. இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த லைன் பாருங்கள், 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டு கைஸ். ஏஐ சொல்லிச்சு சேஞ்ச் பண்ண முடியாது. நானா கேட்டேன் ப்ரோ, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 6 மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறீங்க. மிட் நைட்டுங்க இதெல்லாம் எனக்கு. எக்ஸசைஸ் ஓகே, நான் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. நல்லா 50 புஷ்அப் எடுப்பேன். இப்போ 20 புஷ்அப்கே வந்து நாக்கு தள்ளுது, ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். 20 புஷ்அப்பு, 30 ஸ்குவாட்டு, அதுக்கப்புறம் வாக்கிங் ஒரு 30 மினிட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சுங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணி. அது பிளாங்க் வேறு இருக்குது. 1 நிமிஷத்துக்கு பண்ண முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. எனக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் கொடுக்குது, தலைவருக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியலையே. 4 மணி நேரம் தூக்கத்தில் இந்த ஏஐ சொல்லிச்சுன்னு இப்போ நான் 10-15 நிமிஷம் நடக்க போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், டைமர் வச்சிடுறேன். அப்போ தான் நண்பர்களே ஈஸியாக இருக்கும். 6:21 ஆகுதா, நம்ம 6:35க்கு வச்சுருவோம். டன். ஆக்சுவலி நல்லா இருக்குது நண்பர்களே, அமைதியாக இருக்குது எங்கள் ஏரியாவே. சும்மா சொன்னேன், நான் எப்பயுமே ஏஞ்சிக்கிறது தான் 6 மணிக்கு. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட் இன்றைக்கி சண்டேவா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்குற நாள் நமக்கு. எழுந்துட்டோம், வாங்க இதுக்கு அடுத்து போயிட்டாவது ஏஐ தூங்க விடுமா, இல்லைனா நம்மளை சாப்பாடு கூட சொல்லி மறுபடியும் எதனா எக்ஸசைஸ் பண்ணுமான்னு பார்ப்போம். குட் சன்ஷைன். ஓகே, ஒரு ஸ்டோரியை போட்டுருவோம். இந்த மாதிரி காலையில் சீக்கிரம் ஏஞ்சி பரபரன்னு ஆஃபீஸ் கிளம்பி தான் இது வரைக்கும் துபாய் வந்து அது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காலைல ஏஞ்சி எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு கீழே வாக்கிங்லாம் வர்றது. எப்படின்னா ரொம்ப ரேரு. பட் இன்றைக்கி இந்த ஏஐ சேலஞ்சு மூலியமாக ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சரி. நண்பர்களே, காலையில் ரோடு எப்படி இருக்குன்னு போய் காட்டவா? ஆனால் கோல்டன் அவர் செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரோட்டில் வண்டிலாம் தாராளமாக போய்கிட்டு இருக்காப்புல. புறாக்கள்லாம் அழகாக இருக்கிறது பாருங்க. ஓகே கைஸ், டைம் அடிச்சிருச்சு, அலாமும் வந்துருச்சு. ஸோ வாக்கு இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா இருந்ததுங்க, ஜாலியாக நடந்துகிட்டு இருந்தேன். டீ கடை இங்கே திறக்கலை, 7 மணிக்கு தான் திறப்பாங்க. அங்கே உட்காந்து நான் டைப் பண்ணி என்ன வருதுன்னு உங்களுக்கு காட்டுற, வாங்க போவோம். கைஸ், என்னை மீறி இன்னும் நான் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வேர்க்கிறத பார்த்தாவே மேபி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சாட் ஜிபிடிட்ட கேட்போமா? கேட்போம் கைஸ், பார்ப்போம் என்ன வருது. நைஸ், யூ டிடன்ட் குவிட், நோ கோயிங் பேக் டு ஸ்லீப். அடே சிட் ஃபார் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். வாக்கு முடிச்சுட்டு வந்தேன், இப்போ தூக்கம் வருது. ஆனால் ஏஐ டீ குடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருன்னு சொல்லுது. செம்ம டார்ச்சர். இதை நான் சொல்லணுமா என்ன?
வாங்கடா டே. என்னடா இது ஏதோ பண்ண சொல்லு இருக்கு. இப்போ டீ கடையை தேடி நான் போனோம். ஐயோ வாக்கிங் போய் வந்துட்டேன். இப்போ அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்போமா. இட்ஸ் நாட் அ நார்மல் பிரேக்ஃபாஸ்ட். பிக் 2 ஃபுட்ஸ் யூ நார்மலி உடன் கம்பைன். முட்டையும் மாங்காய் ஊறுகாவும் போட்டுக்கலாமா? என்னடி இது? போட்டுருவோம். ப்ரோ இந்த ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ண சொன்னாலும் கண்ட்ரோல் பண்ணுது. என்னால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடும் போல இருக்கு. ஐயோ இங்கே டீ சூப்பராக இருக்கும் கைஸ். வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு டீ குடிக்க சொல்லிச்சு. நான் டீயை குடிச்சிட்டு அதுக்கு எடுத்து போய்ட்டு குளிக்க பார்க்குறேன். ஓகே. ஐயோ எதை வந்து டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் ட்ரை பண்ணோம் வீட்டில் இருக்கிறத வச்சு. அப்படியா? முட்டை இருந்தது, மாங்காய் ஊறுகாய் இருந்தது. முட்டை மாங்காய் ஊறுகாய் தான் காம்பினேஷன். இப்போ நான் இவ்வளோலாம் பண்ணி சாப்பிட்ற ஆளே கிடையாது. காலையில் ஏஞ்சிச்சேன்னா 2 தோசை ஊற்றினேன்னா இல்லை 2 சப்பாத்தி போட்டேன்னா முடிச்சுட்டு போயினே இருப்பேன். இதுவே எனக்கு ஏதோ பெருசாக தெரியுது. முதலுங்க இன்னும் ஒரு வேர்டான காம்பினேஷனில் முட்டை மாங்காய் ஊறுகாய் சொன்னேன். அதாவது வெறும் முட்டையை சாப்பிட சொல்லாமல் அட்லீஸ்ட் காம்பினேஷனாவது கேட்டுச்சு. என்ன யூஸ் பண்ணேன்? நல்லா காந்தாரி சில்லி மேங்கோ சம்மந்தி சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்பி டீயை வாங்கிட்டேன். வேர்க்கிறத பார்த்தாவது உங்களுக்கு லெஜிட்டாக தெரியுதா? தம்பி நடந்தேன், லைட் ஜாகிங்லாம் போனேன் அப்படின்ட்டு பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஓகே நல்லா தான் இருக்குது. பட் எவ்ரிடே பண்ணுறது தான் ரொம்ப ஹெல்த்தியானது. நான் கொஞ்சம் அன்ஹெல்த்தி பர்சன் உண்மையாகவே சொல்லணும்னா. ஸோ நீங்கள் யாரா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருங்க, டீலாம் குடிக்காதீங்க. ஓகே நண்பர்களே, இன்னும் பயங்கர தூக்க கலக்கமாக தான் இருக்குது. எங்கால இருக்காப்புல டீ சாப்பிட்டீங்களாங்க? வாங்க அப்போ போவோம். என்ன க்ளீனிங் போயிட்டுருக்கா? க்ளீனிங் போயிட்டுருக்கு நண்பர்களே. பக்கா. அப்போ அவ்வளோதான். ஏய் வந்து என் லைஃப்பை நீ கண்ட்ரோல் பண்ணுது. ஆமாம், நானும் இன்னொருத்தரும் கொலாப்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதனால் ஏஐ கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்னை வந்து ஏஐ இப்போது கறக்கும். ஒரு பிரெட்டாக சாப்பிட்டு நண்பர்களே, நான் பிரெட்டு சாண்ட்விட்ச் கேட்டேன், அவன் பரோட்டா சாண்ட்விச் வச்சுட்டான். வேறு வழி இல்லை. பின்குறிப்பில் அதில் வந்து பரோட்டா வாங்காதுன்னு போட்டு நான் என்ன பண்ணுறது? ஏஐ வந்து சமைக்க சொல்ல முடியாது இல்லை. எஸ் கரெக்ட். பிரேக்ஃபாஸ்ட்டே இவ்வளோ அலப்பறையாக போயிட்டுருக்கு. இதில் வேறு இன்னும் லஞ்சு ப்ரோ என்ன பண்ணுறாரு தெரில. அதுக்கடுத்து வெளியே அவுட்டோர் சேலஞ்சு, அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன டாஸ்க்கெலாம் இருக்குது. இன்றைக்கி வீடியோவை நான் எடிட் பண்ணல, அதுவே கிட்ட தான் கேட்க போகிறேன். இன்னும் தூக்கமும் தெரியல, என்ன பண்ண போகிறனோ கடவுளே. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன்னா, ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ கிட்ட கேட்டால் ஒரு வேலை ஒன்று பண்ணுச்சு பாருங்க. இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. அவுட்டோர் சேலஞ்ச், நோ பேக்கிங் அவுட், யூ மஸ்ட் சூஸ் ஒன் அண்ட் கமிட். ஆப்ஷன் ஏ, டான்ஸ் ஃபார் 10 seconds in public. நான் ஆடுறதை யாருன்னா பார்க்க முடியுமா? ஆப்ஷன் பி, டாக் டு 3 strangers, ask what's one advice for life. சரி ஓகே, இன்கேஸ் நம்ம வெளியே போகணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு கைஸ். ஒரு 6 தினம் வந்தாப்புல. இப்போ வந்து குடுன்னு போயிட்டு நான் மேலே போய் ChatGPT கேட்க போகிறேன். எப்பா நான் எடிட் பண்ணும்பா, இன்னைக்கு வீடியோ போடணும், எடிட் பண்ணக்கூடாதா, பண்ணணுமா அப்படின்னு. பாருப்போம் என்ன சொல்ல போதும். நண்பர்களே, ரூமுக்கு வந்துட்டேன். வெயில் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ ChatGPT பையன்கிட்ட மறுபடியும் கேட்போமா? பரவாயில்ல, ChatGPT ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கான், நான் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகக்கூடாதுன்னு. இதுக்கு ஒரு டைலாக் கொடுத்துருக்கான், vlog டைலாக். அதை நான் படிக்கிறேன் பாருங்கள். தூங்காமல் இருந்தால் பிரெயின் ஒர்க் ஆகலை, ஆனால் ஏஐ சொல்லுது லைட்டாக எடிட் ஸ்டார்ட் பண்ணு, ஃப்ளோவாக போகணும். இப்போ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. என்னடா லைன் இது? என்னடா லைன் இது? குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். இப்போ போயிட்டு யாரோ ஒரு 3 பேரை தேடணும். அப்படி யாரும் 3 பேரும் கிடைக்கல அப்படின்னா எல்லாம் போட்டு ஒரு டான்ஸை போட்ட வேண்டியதுதான். எல்லாம் என்னன்னா நல்ல வெயில் வேறையா, எல்லாம் அந்த டென்ஷனில் வேறு இருப்பாங்க. வேறு ஏற்கனவே கசன்னு இருக்குது, இவனுங்க வேறு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. Hi bro, I'm making one YouTube video. Okay, is it okay? Yeah. What's your name? Akash. So I'm making a YouTube video. This one AI challenge video. Whatever AI is telling, I'm doing this one today. And it asked me to talk to strangers for 3 people. 3 people I have to speak, and I have to ask for life advice. What advice will you give? Believe yourself. Believe yourself. That's it. Thank you so much. ஒருத்தர்கிட்ட பேசிட்டேன். I'm making a YouTube video, like we are doing a challenge video.
AI is controlling our life. Okay, so AI told me to ask 3 people for a life advice. So what will you give? Just anything. Anything what you want to say to people. Be truth and be honest. That's good. Thank you. Thank you. கேமராவில் வர்றதுக்கு சரி ஓகே ஃபேனா அப்படின்ட்டாங்க. எங்க அம்மா பாப்பா அங்க யூகேல இருந்து அப்படியா? ஐயோ. கராமல இருக்கோம் யூகே போயிட்டோம். சோ கராம பார்க்கணும் உங்களுக்கு பாப்பாங்க. அப்படியா? வெயிலா இருக்கு. வெயிலா இருக்கு. நான் பாருங்க இது டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சொல்வாரு அடிக்கடி அவங்க ஃபேஸ் தான் பண்ணுவீங்க. அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க நீங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க இது மாதிரி. கராமல இருக்குமா ஃபீலிங் இருக்கும் யூகேல இருக்கும்போது. தேங்க்யூ ஸோ மச். அதான் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ஏஐ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி லைஃபை. அப்படியா? சரி ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்கலாம். ஓகே வரலாமா? நீங்கள் கேமராவில் வரீங்களா? ஓகே ஒரு லைஃப் அட்வைஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? I think you take care of your health basically. அது மெயின் இம்பார்ட்டன்ட். உங்க ஹெல்த் நல்லா இருந்தனா you can என்ன பண்ணலாம்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் basically. Health is not supporting you and நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களை பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மத்தெல்லாம் நம்மள டிசைட் பண்ணலாம். ஷூர். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. All right. அக்கா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஊர்ல இருக்காங்க. பார்த்தேனோ. தேங்க் யூ. ஐயோ என்ன ஆயிடுச்சு, அவங்க நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க போல, இங்கே பார்த்துட்டு கராமல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஐயோ ஆனந்த கண்ணீராக வருது. இந்த மாதிரிலாம் நான் யாருக்கிட்டையும் வந்து பேசுகிற ஆளே கிடையாது. இந்த மாதிரி வந்து அவங்களா பார்த்து அவங்க பேசுகிறாங்கன்னும் போது ஸோ நைஸ், ரொம்ப ஸ்வீட் இருந்தாங்க 2 பேரும். நம்ம வீடியோ யூகேலேருந்து பார்க்குறாங்களா? வாட் அட்வைஸ் யூ வில் கிவ்? Keep the ethics. Keep the ethics. Whatever you will keep the ethics. That's nice actually. Thank you. அவர் செம்மையாக சொன்னாருங்க. ஆனால் நிறைய பேர் இந்த கேமரா முன்னாடி வர்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. பட் ஸ்டில் அவங்க சொன்னது என்னென்னா கீப் யுவர் எத்திக்ஸ், நீ எது பண்ணுறியோ அதுக்கு வந்து நியாயமாக பண்ணு அப்படின்னாங்க. விச் இஸ் வெரி நைஸ். எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வேறு எங்கே கிடைக்கும், வேறு என்ன பண்ணால் கிடைக்கும்லாம் எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி மற்றவங்ககிட்ட பேசுறதுன்றது தட் இஸ் கொஞ்சம் புதுசாகவே இருக்குது. நண்பர்களே, நான் என் சேலஞ்சிலே எங்கள் ரூம்மேட் எல்லாரையும் வம்புகட்டியாக வலுக்கட்டாயமாக உள்ளே இழுக்க போகிறேன். ஸோ ஒரு 4 பேர் இருக்கோம், என்ன சமைக்கிறது தெரில, சிம்பிளாக எதனா சொல்லி இந்தியன் டிஷ்ஷு அப்படின்னு என்கிட்ட கேட்க போகிறேன். சாட்சிபிட்டி, நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம். இப்போது லஞ்சுக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரில, நீ தான் சொல்ல போகிற. இந்தியன் டிஷ்ஷு சிம்பிளாக குக் பண்ணுற மாதிரி எதனா சொல்லு பார்ப்போம். சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், முட்டை ஆம்லேட் ஆப்ஷனல், அப்பளம். ஐயோ நீ என்ன எனக்கு வடை பாயசம் போட்டு அமாவாசை சோறு போட்டுருவ போலக்குது. ரைட்டு, ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ சொல்லுவ சாம்பார், உருளைக்கிழங்கு, முட்டை, அப்பளம்னு. காசு யாரு உங்க அப்பனா கொடுப்பா, நாங்க தானே கொடுக்கணும். இங்கே பாருங்க, அப்படியே வாங்க நண்பர்களே, என்னோட டைம் லைனை காட்டுறேன். நான் உங்களுக்கு இன்ட்ரோ காட்டுறேன். இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னத்துக்கு போட்டிருந்தேன்னா துபாயோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஏரியா, சீப்பான ஏரியாலையும் 50 dirham சர்வைவல் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஏஐ கிட்ட லஞ்ச் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து ஒரு காம்போ கொடுத்துருக்கு. என்ன காம்போ தெரியுமா? கோ ஃபார் அ ரேண்டம் கேஃபிடேரியா ஆர் ஸ்மால் ரெஸ்டாரண்ட் காம்போ மீல், சிக்கன் பிரியாணி, வாட்டர், ஷவர்மா, ஃப்ரைஸு, ட்ரிங்க்ஸு, அப்படின்னா ரைஸு, கிரில் சிக்கன் பிளேட்டு, அப்படி இல்லை பரோட்டா, கறி. இந்த மாதிரி எதாவது ரேண்டம் கேஃபிடேரியா போய் சாப்பிட்ணுமா? போமா. இப்போ தான் வாப்ரோ கிட்ட பேசினேன், அவருக்கு ஈஸியாக கொடுத்துச்சு போல் லஞ்சு. வீட்டிலே சமைச்சி சாப்பிட்ற மாதிரி, எனக்கு காலையில் சமைச்சி சாப்பிட்ற மாதிரி கொடுத்துச்சு. இப்போ மதியம் ரெஸ்டாரண்ட் வர சொல்லிச்சு. ஒரே மாதிரி இல்லை, அப்படியே மாறி மாறி இருக்குது. அவர் எதில் கேட்குறாருன்னு தெரில, சாட் ஜிபிடியா இல்லை ஜெமினியான்ட்டு. நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறேன், அவர் எது யூஸ் பண்ணுறாருன்னு தெரில. கைஸ், நம்ம நண்பர்கள் சமைக்கிறாங்க நண்பர்களே. அந்த ஷாட்டை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நண்பர்களே. சலாம் அலைக்கும். அண்ணா என்ன சமைக்கிறீங்க? சாம்பார் கூட அப்பளம். சாட் ஜிபிடி சொன்னது தானே, இல்லைனா நாங்கள் அதான் சமைச்சிருப்போம். பாருங்க கைஸ், தடபுடலாக காய்கறிலாம் வெட்டி வச்சு சாப்பாடு இங்கே வச்சு அங்கே புளி கரைச்சி வச்சுருக்காங்க. நமக்கு தான் நினைக்கிறேன், நமக்கு தானே அது எல்லாம் கத்திரிக்காய் புரியுது. இங்கே எங்கால் ஏதோ பண்ணுறான். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. சாப்பாடு ரெடி, வச்சு ஊறுது நண்பர்களே. அப்பளம், சாம்பார். எல்லாரும் நீங்களும் சண்டே அதுமா நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா,
ஜெயவா மருந்தமாக இருக்குது. பரோட்டா சிக்கன் கறி காம்போ. இல்லை ஒரு 2 பீஸ் சிக்கன் மட்டும்தான். அட்லீஸ்ட் பரவாயில்ல, இந்தியன் தெரிஞ்சுட்டு சவுத் இந்தியன் டிஷ்ஷாக ஏதாவது கொடுத்தது. வேறு ஏதாவது கொடுத்துருந்ததுன்னா பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்கும். ஆஹா, ஆக்சுவலாக இன்னைக்கு சண்டே நல்ல தடப்புடலாம் ஒரு மீன் சாப்பிட்லான்னு இருந்தேன். இந்த சேலஞ்ச் பண்ணுறதுலாம் சரி, அது என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குதோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். கட்சியில் பார்த்தா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துச்சு, சிக்கன் பிரியாணி, ஷவர்மா, பரோட்டா. என்ன ஆப்ஷன் இதெல்லாம்? சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது அப்படியே கிளம்பிட்டு தான் வீட்டுக்கு. நண்பர்களே, வீடியோ முடிச்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். மொரட்டு தூக்கம் வருது. ஏகிட்ட கேட்போம், கொஞ்சம் தூங்க விட்றா. டெசிஷன் நோ ஸ்லிப்பிங் நோ. ஆஃப்டர் போஸ்ட் த வீடியோ டேக் அ ப்ராப்பர் ரெஸ்ட். நண்பர்களே, தம்பி வீடியோ போட்டேன். கொஞ்ச நேரமாக ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்தால் தான் மீதி சேலஞ்சு பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்னால் முடியல, டயர்டாக இருக்கு. ஓகே, அடுத்தது என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டோம். 5 திரம்ஸில் 5 ஸ்நாக்ஸ் வாங்கணுமா? எங்கே போய் எங்கே வாங்குது சொல்லுங்கள்? எல்லாம் எங்கே 1 திரம்ஸ்க்கு எங்கே ஸ்நாக்ஸ் கிடைக்குது? நண்பர்களே, டிப்டாப்பாக குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. நல்லா தூங்கினேன்னு நினைக்கிறேன், தெரில, அரைகுறையாக இருக்கேன். இந்த ஏஐ கிட்ட இப்போ வந்து அடுத்தது எதனா ஒரு என்டர்டெயின்மெண்ட் எனக்கு கூடன்னு கேட்கணுமா? ஆல்ரெடி என் வாழ்க்கையே அப்படி தானே போகுது. நேற்று வீடியோ என்டர்டெயின்மெண்ட்டு தானே போச்சு. ஸோ வாய்ஸ் மெசேஜில் கேட்போம். எப்பா நான் எல்லா சேலஞ்சையும் முடிச்சுட்டு இப்போ தான்ப்பா தூங்கி ஏஞ்சேன். இப்போது எதனா எனக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டி என்னோடய ஏரியாக்குள்ளாரே சிம்பிளாக ஈஸியாக, ஏன்னா சண்டே நைட்டு நான் தூங்கினா தான் காலைல வேலைக்கு போக முடியும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக எதனா கூட துணி காய போடணும், துணி அயன் பண்ணணும், எல்லாம் இருக்குதுப்பா, பார்த்து செய். என்ன சொல்லுது பார்ப்போம் நண்பர்களே. உன் ஏரியாவில் லைட்டாக ஒரு வாக், ஓகே, ஃப்ரெஷ் ஏர், சண்டே ரிலாக்ஸ், பேக் டு ஹோம், கோரஸ், விண்ட் இம்பார்ட்டண்ட், ஓகே. ஸோ போயிட்டு காற்று வாங்கிட்டு வாடா, காலை வருதுன்னு சொல்லுது. காற்று வாங்கினா மட்டும் எப்படி? நம்ம காற்று வாங்குற இடத்துல நம்ம பசங்க கூட அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நைட்டு எங்கள் ஏரியாவையும் காட்டிட்டு அடுத்த சேலஞ்சுக்கு போவோம். ஓகே நண்பர்களே, டீ கடைக்கு போவோம். டீ கடைக்கு போகிற மாதிரி 15 நிமிஷம் 20 நிமிஷம் நடப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசிவிட்டு ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிரிட்டுன்னு திரும்ப வருவோம். ஓகே, பரவாயில்ல நண்பர்களே. இந்த ஏஐ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் புரிஞ்சுக்குது. எனக்கு டயர்டாக இருக்குடா, என்னை ஆளை விட்றா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நான் காலைல வேலைக்கு போகணும் அப்படிலாம் சொன்னால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டாக பண்ணுது. இதுவே கிராக்கு பையன் இருப்பான்ல, அந்த கிராக்கு பையன் இல்லை வேறு யாருக்கிட்டே கேட்டால் என்ன ஆகும் தெரியல. சார்ஜ் இப்படி ஓகே, கொஞ்சம் மென்டல் ப்ரெஷரை கோளாறு கொடுக்காத மாதிரி இருக்குது. சண்டே நைட்டுன்றனால ஏரியா வந்து நம்ம ஊர் சண்டே எப்படி இருக்கும், சென்னை சண்டேலாம் அப்படி தான் இருக்கும், ஜிலோன்னு இருக்கும், ஈயடிச்சா மாதிரி அந்த மாதிரி இருக்கும். போயின்னு இருக்கோம் நாங்கள். இங்கே தான் கைஸ் லைட்டில் காட்டுறேன். 0.5 வந்தால் மட்டும் இந்த லோ லைட்டாக இருந்ததுன்னா நாய்ஸ் அவ்வளோ வருதுப்பா. இப்படியே பாருங்கள், ஒன்றில் நாய்ஸ் கம்மியாகிட்டு பார்த்தீங்களா? 9 மணி மாதிரி இருக்குது, மணி 7 தான் ஆகுது. எல்லோரும் வாக்கிங் போகிறது, சண்டே நைட்டு வீட்டு ஃபேமிலிக்கு பேசுறது அப்படின்னு பேசிட்டு சில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த வாக்கோட சேர்த்து நான் அடுத்த சேலஞ்சை வந்து இதோ பக்கத்தில் நான் முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல போயிட்டு டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது 5 திரம்ஸில் வந்து நான் என்ன பண்ணணும், அதாவது டீ குடிக்கலாமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா அப்படின்றத நம்ம தலைவர்கிட்ட தான் கேட்க போகிறேன். என்ன சொல்கிறாரு பார்ப்போம். இல்லை 1 திரம்ஸ்க்கு என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது? ஒரு பருப்பு. இது ஒரு சேலஞ்சு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், அதான். தேங்க்யூ. ஒரே ஒரு பருப்போட வாங்கினேன், அந்த பருப்போட 1 திரம். எந்த ஸ்நாக்ஸ் 1 திரம்க்கு இருக்கு? வேற அது 1 திரம்ஸ்க்கு வருமா? அது 1 திரம்ஸ்க்கு. ஒரு வெஜ்ஜு சமோசா ஒன்று. அதுலேயே ஓகே நண்பர்களே, தம்பி கேட்கவா? ரெக்கார்டை போட்டாச்சு. ஸோ நண்பா, நான் வந்து மிச்ச சேலஞ்செல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ 15-20 நிமிஷம் வாக்குக்கு வந்திருக்கேன். 5 திரம்ஸில் வந்து எனக்கு எதனா ஸ்நாக்ஸோ இல்லை எதனா சொல்லு. டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும்னு சொன்னால் கூட சந்தோஷமாக தான் இருக்கும். உனக்கு என்ன தோந்தோ சொல்லு, நான் அதை செய்கிறேன். சூப்பர்டா, க்ளீனாக நாளை முடிச்சிரு. ஒரு கரெக்ட் 2 பிஸ்கெட்டு, லைட் ரஸ்க்கு, ஸ்மால் சாண்ட்விட்ஜு. சிம்பிளாக குடி, காஃபி குடித்தா ஸ்லீப் டிலே ஆகும். ஸோ என்னைய வந்து ஒரு கரெக்ட் குடிக்க சொல்லியிருக்காப்புல, 2 பிஸ்கெட் சாப்பிட சொல்லியிருக்காப்புல. சாப்பிடலாமா? ஒரு கரெக்டு, 2 ஃப்ரெஷ் மில்க்கு, அதாவது 1 எனக்கு, மீதி எல்லாம் பாய்ஸுக்கு. பிஸ்கெட்டை பக்கத்தில் வாங்கிட்டு நம்ம கடையில் நம்ம நண்பரோட உட்காந்து ஜாலியாக உட்காந்துனே சாப்பிடுவோம். நீங்கள் எங்கே அங்கே வரீங்களா இல்லை இங்கே உட்காந்து சாப்பிட போகிறீங்களா? நான் போய் அப்போ பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துடுவா.
ஓகே கைஸ், டீ சொல்லியாச்சு. இப்போ பக்கத்தில் போய்ட்டு நம்ம பிஸ்கட் வாங்கிடுவோம். அண்ணா வணக்கம். பிஸ்கட்டு மில்க் பிக்கிஸ் வாங்குவோம். 2 பிஸ்கட் தான் சொன்னாப்புல, என்ன பிஸ்கட்லாம் சொல்ல. ஸோ இப்போ அவங்க படம் போவோம். பிஸ்கெட்டு இங்கே இருக்குது பிஸ்கெட்டு. நம்ம ஊர் மில்கி பிக்கிஸ் எங்கே இருக்குது? இந்த கிடச்சிட்டு நண்பர்களே. 2.75 50 ரூபா நம்ம ஊருக்கு. கைஸ் இதோட 3வது நாளாவது டீ இருக்கும். 2 பிஸ்கெட்டு தொட்டு சாப்பிட்ணும். முதல் பிஸ்கெட் எவ்வளோ தெரியுங்களா? உண்மையாகவே டீயும் மில்க் பிக்கிஸும் தொட்டு சாப்பிட்டு தேங்க்யூ டோனி. நாள் தான் நண்பர்களே, 2 பிஸ்கெட்டு டீயை சாப்பிட்டாச்சு. நான் ப்ரைவசியாக ஃபோன்லாம் இல்லாமல் ஒரு 15-20 நிமிஷம் சில் பண்ணிட்டு கடைசி டாஸ்க்கு முடிப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பு வடை, ஒரு வெஜ்ஜு சமோசா, அப்புறம் வெஜ்ஜு போண்டா வந்து 2 போண்டா. ஸோ மொத்தமாக 3 திரம்ஸ் ஆகிருக்குது. இன்னும் 2 திரம்ஸ் கையில் இருக்குது. ஸோ ரெட் பேப்பர் போவோம், அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கராமாவில் ரெட் பேப்பர் வந்திருக்கேன். இங்கே மேபி ஏதாவது கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்கும். வேறு என்ன இங்கே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதுன்னு பார்ப்போமா? அவரியோ லாகு போயிட்டு இருக்குது. எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பு, 1 திரம் என்கிட்ட 2 திரம்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தர முடியுமா? வடை சரிங்களா இல்லையா? இங்கே 2 திரம்ஸ்க்கு தான் வாங்கினேன். சட்னியோடு சேர்த்து கொடுத்துக்கிறாங்க. நைஸில் ஏன் இப்பெல்லாம் யோசிக்குதுன்னு தெரியல. வெற்றிகரமாக 5 திரம்ஸில் 5 ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. அவனு எதிர்பார்க்கல சரி இவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே கடையில் போயிருந்தால் வாங்கியிருக்க முடியாது, வெரைட்டியாக வாங்கிட முடியாது. ஸோ 3 கடை சூஸ் பண்ணுறதுனால வந்து வண்டி அதுல 3 கடை சூஸ் பண்ணதுனால இது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. வர கட்டிங்க இது முடி கொட்டுதா? அதெல்லாம் இங்கே எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான்டா. காய்ஸ் மணி 8:30 ஆகி விட்டது. கடைசி சேலஞ்ச் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, நான் வந்து என்னை பற்றி எதனா ஒரு ட்ரூத் சொல்லணுமாமா. நண்பா நான் வந்து இந்த மாதிரி கடைசி சேலஞ்சு பண்ண போகிறேன். நான் ஏதோ ஒரு ட்ரூத்து சொல்லணுமா? என்ன ட்ரூத்து சொல்லணும்னு சொன்னீங்கன்னா சொல்லி வீடியோவை முடிச்சிருவேன் சுபமாக. ஓகே என்ன சொல்கிறான் பார்ப்போம் நண்பன். என் பேர் வா. ஜோக் இல்லையா? நான் வெளியில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், ஆனால் உள்ளே நான் செட்டில் ஆகலான்னு தினமும் பயமாக இருக்கும். ட்ரூ. இது எப்படி இதுக்கு தெரியும்? நைஸ். நான் வீடியோவில் இருக்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் ரியல் லைஃப்பில் இருப்பேனான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நண்பர்களே. இன்வெர்டர் நான் ரியல் லைஃப்பில் பேசுகிறதுக்கும் எல்லாத்துக்கும் சரி. அண்ட் மெயினாக லாஸ்ட் லைன் இருந்தது பார்த்தீங்களா, உண்மையாக சொல்லணும்னா செட்டில் ஆகுமா அப்படின்ற பயம் வந்து எனக்கு ஒரு நிமிஷமே இருக்கும். ஸோ ஐம் பீங் ஆனஸ்ட் வித் இட். அவ்வளோதான், அதான் உண்மை. வேறு எதுவும் உண்மையாக எனக்கு தெரில. டாஸ்க் 6 ரூல்ஸ். சிட் சம்வேர் குவைட். ஓகே, கேமரா ஸ்டெடி, க்ளோஸ் அப் இஸ் பெஸ்ட். இவ்வளோ க்ளோஸ் போதுமா? ஜோக் இல்லையா? Choose one question, answer honestly. What people don't know about my life? Why did I come to Dubai? அதை பற்றி நிறைய பேசிட்டோம். What is my biggest struggle right now? காசு தான், வேறு ஒன்றும் இல்லை. What people don't know about my life? ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நான் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரோவர்ட். எனக்கு கேமரா முன்னாடி பேசவே வராது. அந்த ஜாப்ஸ் ரிலேட்டட் வீடியோ நான் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ டேக் போவோம். என்னன்னா இந்த கூச்ச சுபாவம் மாதிரி. யாரு கூட அவ்வளோ சீக்கிரம் மிங்கிள் ஆக மாட்டேன். ஒன்ஸ் நான் மிங்கிள் ஆகிட்டேன்னா அப்படியே ஜாலியாக அப்படி போயிடும். பட் அவ்வளோ சீக்கிரம் யாரு கூடயும் மிங்கிள் ஆகுது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோவிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ஏஐ தேவையில்லை. ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் நிறைய பேரை பார்க்குறேன். ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு ஒரு தலைவலியா அதுக்கு வந்து சாட்ஜிபிட்டிகிட்ட கேட்குறாங்க, எனக்கு தலைவலி இது இப்போ நான் என்ன பண்ணணுன்ட்டு. தலைவலிச்சா 10 தூங்கணும், இல்லை மாத்திரை போடணும், இல்லை தைலம் தேய்க்கணும் அப்படின்றது கூட நமக்கு தெரியாதா? இல்லை தெரியாமல் தான் வாழ்ந்தோமா? ஏன்னா நிறைய பேரை நான் பார்க்குறேன், எல்லாத்துக்கும் சாட்ஜிபிட்டி, எல்லாத்துக்கும் ஜெமினி, எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இங்கே ஒன்றுமே யூஸ் ஆக மாட்டேங்குது. பட் ஃப்யூச்சருக்கு ஒரு ஜாப் ரிலேட்டடாக வேணும்னா அந்த டூலை நீங்கள் கற்று வச்சுக்கிறதுக்கு உங்கள் கரியர் ஓரியன்டாக அது பெட்டராக இருக்கும்ன்றது என்னோட சஜஷன். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக சாட்ஜிபிட்டி எனக்கு கொடுத்த டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நார்மலான ஒரு டாஸ்க்கு தான். எல்லாமே ஒரு ரொட்டீனில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க்கு. ஆனால் அது எல்லாமே நான் பண்ணுறது கிடையாது. நான் நார்மலாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டே இல்லை மற்றவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்றது அது எனக்கு வராது, நான் பண்ண மாட்டேன்.
பட் அது என்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்குது. காலைல எழுந்துச்சி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுது. காலைல வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டாக சாப்பிட்ணுன்னு சொல்லி என்னை முட்டைலாம் சாப்பிட வச்சுது. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் நம்ம லைஃப்பில் ஆல்ரெடி நீடட் தான். ஆனால் அது நான் பண்ணுறது இல்லைன்னு தெரிஞ்சு அது என்னை பண்ண வைக்குது. கரெக்டாக? அவருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். லாஸ்ட் இந்த சேலஞ்ச் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா காலைல 6 மணிக்கு ஏஞ்சது, நான் நேற்று நைட்டு லேட்டாக தூங்கினால நேற்று நான் இன்னொரு வீடியோ பண்ணிகிட்டு இருந்தனால ரொம்ப டயர்டாக இருந்தது. பட் ஏஐ கூட பேசி எனக்கு வீடியோ பண்ணது எப்படி இருந்ததுன்னா, நான் யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ணணும்னு கேட்குற மாதிரி இருந்தது தவிர வேறு எதுவும் தெரியல. எனக்கு ஒரு எப்பயுமே நான் எப்படி தெரியுங்களா, இது வரைக்கும் ஜம்முன்ட்டு நான் பாட்டி ஏஞ்சிப்பேன். அந்த நாள் எனக்கு என்ன தோணுதோ நான் தான் பண்ணுவேன். எக்ஸப்ட் ஆஃபீஸ் டேஸ். ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ மீதி நேரம்லாம் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சாம தான் இருப்பேன். இன்னொருத்தர் வந்து கேட்டு நான் பண்ணுறது வந்து புதுசாக இருந்தது. ஒரு சில விஷயம் நல்லாவும் இருந்தது. அதுவும் நம்ம மைண்டை ஒரு சில இடத்துல புரிஞ்சுக்கிச்சுல, அதுவே சூப்பரான விஷயம். ப்ரோக்கு எப்படி இருந்துன்னு கேளுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ரோவோட சேனலும் கீழே கொலாபரேஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான கண்டென்ட்ஸ் எல்லாமே போடுவார். வழக்கம் போல் எப்பயும் போல நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.